அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இலக்கண பகுதி. தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள். ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். ஒரு எழுத்து தனித்து பூ என்றால் மலர் என்று பொருள். பூ என்ற ஒரே சொல்லுக்கு மலர் என்று பொருள் தருகிறது. ஆகவே அது ஒரு சொல். ஓரெழுத்து ஒரு மொழி என்று பெயர். பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தரும். உதாரணமாக 2, 3, 4 எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தரக்கூடிய சொற்கள். அது, அவர்கள், மரம், மக்கள். இது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தருவதால் இது சொல் எனப்படும். சொற்கள் இப்படி பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். சொற்கள் சேர்ந்து நின்று பொருள் தந்தால் அது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். பால் பருகினான். பால் ஒரு சொல், பருகினான் என்பது ஒரு சொல். இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்பது மறைந்து வந்து பாலை பருகினான் என்று பொருளை தருகிறது. அதுபோலவே வெண்முத்து, வெண்மையான முத்து என்னும் பொருளை தருகிறது. இதில் இடையே ஆன என்ற உருபு மறைந்து நின்று நமக்கு பொருள் தருகிறது. இவ்வாறு பொருள் தருவது தொடர் எனப்படும். இரண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருபுகளோ வினை, பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி வருமானால், தொக்கி என்றால் மறைந்து, மறைந்து வருமானால் அதனை நாம் தொகைநிலை தொடர் என்று சொல்கிறோம். தொகை என்றால் தொக்கி, தொக்கி என்றால் மறைந்து என்று பொருள். இந்த தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். 1 வேற்றுமை தொகை, 2 வினைத்தொகை, 3 பண்பு தொகை, 4 உவமை தொகை, 5 உம்மை தொகை, 6 அன்மொழி தொகை என 6 வகைப்படும். முதலாவதாக வேற்றுமை தொகை. திருக்குறள் படித்தால் இந்த தொடரை பாருங்க. இந்த தொடரில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வருகிறது. திருக்குறளை படித்தால் என்று அது விரிந்து நின்று பொருள் தருகிறது. இப்படி இரண்டு சொற்களுக்கு இடையில ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கிறது இந்த தொடரில். இந்த மாதிரி இரு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை நாம் வேற்றுமை தொகை என்போம். இது போலவே முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அல்லது பெயர் வேற்றுமை எனப்படும். இரண்டாம் வேற்றுமையின் உருபு ஐ, மூன்றாம் வேற்றுமையின் உருபு ஆல், நான்காம் வேற்றுமையின் உருபு கு, ஐந்தாம் வேற்றுமையின் உருபு இன், ஆறாம் வேற்றுமையின் உருபு அது, ஏழாம் வேற்றுமையின் உருபு கண், எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை எனப்படும். விழி என்றால் அழைத்தல் என்று பொருள். 2, 3, 4, 5, 6, 7க்கு மட்டும்தான் உருபு இருக்கிறது. அதனை நாம் ஐ ஆல்கு இன் அது கண் என்று கூறுகிறோம். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்த பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை எனப்படும். இங்கே இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருந்தது. இன்னொரு உதாரணம் பாருங்கள். திருவாசகம் படித்தான், திருவாசகத்தை படித்தான் என்று இரண்டாம் வேற்றுமை இங்கே மறைந்து வருகிறது. திருவாசகத்தை படித்தான் என்று ஐ இங்கே மறைந்து வருகிறது, தொக்கி வருகிறது. ஆகவே இது இரண்டாம் வேற்றுமை தொகை எனப்படும். தலை வணங்கு, தலையால் வணங்கு என்று பொருள். ஆல் என்னும் வேற்றுமை உருபு இடையில் மறைந்து வருவதால் இது மூன்றாம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான், சிதம்பரம் என்ற ஊருக்கு சிதம்பரத்திற்கு சென்றான் என்று பொருள் கொள்ள வேண்டும். இது இங்கே கு என்னும் நான்காம் வேற்றுமை உருபு இடையில் மறைந்து வருகிறது. இது நான்காம் வேற்றுமை தொகை எனப்படும். மலைவீல், மலைவீல் அருவி என்பது ஐந்தாம் வேற்றுமை தொகையாகும். இதில் மலையிலிருந்து வீழும் அருவி என்று பொருள். இங்கே இன் என்ற உருபு மறைந்து வருகிறது. ஆகவே இது ஐந்தாம் வேற்றுமை தொகை. கம்பர் பாடல், கம்பரது பாடல், இங்கு அது என்ற உருபு மறைந்து வருகிறது. ஆகவே கம்பர் பாடல் என்பது ஆறாம் வேற்றுமை தொகை. மலை குகை, மலையின் கண் உள்ள குகை. இங்கே கண் என்னும் ஏழாம் வேற்றுமை உருபு மறைந்து வருவதால் இது ஏழாம் வேற்றுமை தொகை எனப்படும். உருபும் பயனும் உடன் தக்க தொகை. உருபும் வரும், அதனால என்ன பயன் என்ற சொல்லும் ஒரு சொல்லும் சேர்ந்து அதனுடன் வரும். அப்படி மறைந்து வரக்கூடிய தொகை. உதாரணமாக பணப்பை, பணத்தை கொண்ட பை என்று நாம் இதற்கு விரித்து பொருள் கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், பணம் என்பது பணத்தை என்று இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ சேர்ந்து வந்திருக்கிறது. கொண்ட என்ற சொல்லும் இதனுடன் மறைந்து வந்திருக்கிறது. ஆகவே ஐ கொண்ட என்ற இரண்டு உருபுகள் மறைந்து வருகிறது. ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அதற்கு ஒரு உதாரணம் பாருங்கள். பால் குடம், பாலை கொண்ட குடம். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. அப்போ பால் குட்டல் ஐ பாலை, பாலை கொண்ட. அப்போ ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை, ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபும் கொண்ட என்ற சொல் பொருளை விளக்கக்கூடிய சொல்லும் இங்கே மறைந்து வந்திருக்கிறது. ஆகவே
ஆல் குடம் என்பது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத் தொகை. இது போலவே மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத் தொகையும் உண்டு. பாருங்க, பொற்சிலை, பொன்னால் ஆகிய சிலை. இங்க பொன்னால், ஆல் இங்கே மூன்றாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கிறது. பொருளை விளக்கக்கூடிய சொல் ஆகிய என்ற சொல்லும் இங்கே வந்திருக்கிறது. ஆகவே பொற்சிலை என்பது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத் தொகையாகும். நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத் தொகை. இது போலவே நான்காம் வேற்றுமை என்ன? கு. இப்ப மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை என்று பொருள். பாருங்க, கு என்னும் நான்காம் வேற்றுமை உருபும் மறைந்து வருகிறது. பொருளை விளக்கக்கூடிய சொல்லான கட்டப்பட்ட என்ற சொல்லும் இங்கே மறைந்து வந்து நமக்கு பொருள் தருகிறது. ஆகவே மாட்டு கொட்டகை என்பது நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத் தொகை ஆகும். இரண்டாவதாக வினைத்தொகை. ஆடு, கொடி, வளர், தமிழ். இந்த தொடர்ல ஆடு, வளர் என்பவை வினைப்பகுதிகள். இந்த சொற்கள் முறையே கொடி, தமிழ் என்னும் பெயர் சொல்லோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயர் எச்சங்களாக இது வருகிறது. வினைத்தொகைக்கு இன்னொரு பெயர் காலம் காட்டாத பெயரெச்சம் என்று பொருள். காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளன. தொக்கி என்றால் மறைந்து. ஆகவே காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் இங்கே மறைந்து வந்திருக்கிறது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்களை காட்டக்கூடிய இடைநிலைகள் இங்கே மறைந்து வந்திருக்கிறது. ஆகவே இதனை நாம் வினைத்தொகை என்று சொல்கிறோம். ஆடு, கொடி எடுத்துக்கொள்ளுங்கள். ஆடிய கொடி இறந்த காலத்தை குறிக்கிறது. ஆடுகின்ற கொடி நிகழ்காலத்தை குறிக்கிறது. ஆடும் கொடி அப்போ எதிர்காலத்தில் ஆடும் என்று சொல்வதால் இது எதிர்காலத்தை குறிக்கிறது. இது போலவே வளர்ந்த தமிழ், அப்போ இது வளர்ந்த தமிழ் என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது. வளர்கின்ற தமிழ் நிகழ்காலத்தை குறிக்கிறது. வளரும் தமிழ் என்பது எதிர்காலத்தை குறிக்கிறது. இப்படி 3 காலத்திற்கும் பொருந்தும்படி பொருள் தருவதால் இந்த சொற்கள் வினைத்தொகைகள் ஆகும். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். நன்னூலார் 364வது வரியில வினைத்தொகையை காலம் கறந்த பெயரச்சம்தான் வினைத்தொகை என்று எழுதியிருக்கிறார். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பண்பு தொகை. வெண்ணிலவு, கருங்குவளை. இந்த தொடரில் பாருங்க, வெண்மை, கருமை அப்படின்ற பண்புகள் நிலவு, குவளை என்ற சொற்களை தழுவி நிற்கிறது. அப்போ வெண்மை கூட்டல் நிலவு வெண்ணிலவு, கருமை கூட்டல் குவளை கருங்குவளை என்று வருகிறது. இவற்றில் இடையே ஆகிய, ஆன என்னும் பண்பு உறுப்புகள் மறைந்து வெண்மையான நிலவு, கருமையாகிய குவளை என்னும் பொருளை நமக்கு தருகிறது. இப்படி பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆகிய, ஆன என்னும் பண்பு உறுப்புகள் மறைந்து வந்தால் அது பண்பு தொகை எனப்படும். இரு பெயரொட்டு பண்பு தொகை. தலைப்பு நல்லா படிங்க. இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. இரு என்றால் 2, பெயர் ஒட்டி வரக்கூடிய பண்பு தொகை. 2 பெயர் ஒட்டி கொண்டு வரும். இப்போ பனை, மரம். பாருங்க, பனை என்பது ஒரு பெயர், மரம் என்பது ஒரு பெயர். இது சேர்ந்து பனை மரம் என்று வந்திருக்கிறது. பனையாகிய மரம் எனவும் இது விரியும். இங்கே மரம் என்பது பொது பெயர், பனை என்பது மரங்களில் ஒன்றினை குறிக்கும் சிறப்பு பெயர். ஆகவே மரங்களை எல்லாம் சொல்லக்கூடியது பொது பெயர் மரம் என்று சொல்கிறோம். வேப்ப மரம், புளிய மரம், மா மரம், இப்படி தென்னை மரம், இப்படி எல்லா மரத்துக்கும் பின்னாடி நம்ம மரம் என்று அதனுடைய பொது பெயரை சேர்த்துக்குவோம். மரங்களின் சிறப்பு பெயரை முன்னாடி சேர்த்திருக்கோம். இப்போ பனை, தென்னை, மா, பலா என்று சேர்த்து சொல்வது அனைவருக்கும் எந்த மரத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்றத புரிய வைக்கும். இப்படி சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் நிற்க இடையில ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வருவது பாருங்க, மறைந்து, தொக்கி, தொகை இப்படி வருவது இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை என்பர். இதுதான் இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை எனப்படும். உவமை தொகை. மலர், விழி. இந்த தொடரில் மலர் போன்ற விழி என்று பொருள். பாருங்க, மலர் உவமை, விழி உவமேயம். போன்ற என்ற சொல் உவம உருபு. இப்படி மலர் என்பது உவமை ஆகவும், விழி என்பது உவமேயமாகவும், போன்ற என்ற சொல் ஓம உருபாகவும் வரும். இப்படி ஓமை தொகையில் இவ்வாறு வரும். இல்லை போல, போன்ற, நிகர, அன்ன, இன்ன போன்ற ஓம உருபுகளும் ஒன்று மறைந்து வரும். இவ்வாறு வருவது ஓமை தொகை எனப்படும். உம்மை தொகை. இரவு, பகல், தாய், தந்தை. இந்த தொடரில்
இதில் இரவு பகல் என்பதை இரவும் பகலும் என்றும், தாய் தந்தை என்பதை தாயும் தந்தையும் என்று நாம் பொருள் கொள்கிறோம். இந்த சொற்களின் இடையில இறுதியில என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது. இப்படி சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை தான் நாம் உம்மை தொகை என்று சொல்கிறோம். தெரிந்து தெளிவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள்ல என்னும் உருபு வெளிப்பட வருவது எண்ணும்மை எனப்படும். பாருங்க, இரவும் பகலும் என்பது மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. அதே வெளிப்பட இரவும் பகலும் பசுவும் கன்றும் என்று வெளிப்பட வந்தால் அது எண்ணும்மை எனப்படும். இறுதியாக அன்மொழி தொகை. அன்மொழி தொகை என்றால் அல்லாத சொல் மறைந்து வரக்கூடியது அன்மொழி தொகை எனப்படும். உதாரணமாக பொற்றொடி வந்தால், தொடி என்றால் வளையல் என்று பொருள். இந்த பொற்றொடி வந்தால் என்பதில் பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் என்று நமக்கு பொருள் தருகிறது. இந்த தொடர் வந்தால் என்னும் வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என்னும் பொருள் நமக்கு தருகிறது. பாருங்க, பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என்று பொருள் தருகிறது. இந்த தொடரில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்து வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும். இப்போ ஆள் என்ற சொல் பாருங்க, பொன்னால் அப்படின்னு வருது. ஆகிய என்ற அதன் பயனும் மறைந்து வந்திருக்கிறது. வளையலை அணிந்த பெண் என்று அல்லாத சொற்களும் சேர்ந்து இங்கு மறைந்து வருவதால் இது அன்மொழி தொகை எனப்படும். இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை, அதன் புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும். இப்படி வேற்றுமை இவை அன்மொழி தொகையில் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை ஆகிய இந்த தொகைநிலை தொடர்கள் இல்லாமல் மற்ற சொற்களும் வேறு பிற சொற்கள் இதுக்குள்ளே மறைந்து வருவது தான் அன்மொழி தொகை எனப்படும். அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை என இதை நாம் பிரித்து பார்க்கலாம். தொகா நிலை தொடர். ஒரு தொடரில் இரண்டு சொற்கள் அவற்றுக்கு இடையில எந்த சொல்லும் உருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினா அது தொகாநிலை தொடர் எனப்படும். மறைந்து நின்று பொருள் உணர்த்தினா அது தொகைநிலை தொடர் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்ப்பது தொகா நிலை தொடர். இந்த தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். 1 எழுவாய் தொடர், 2 விழித்தொடர், 3 வினை முற்றுத் தொடர், 4 பெயரெச்ச தொடர், 5 வினையச்ச தொடர், 6 வேற்றுமை தொகா நிலை தொடர், 7 இடைச்சொல் தொடர், 8 உரிச்சொல் தொடர், 9 அடுக்கு தொடர் என 9 வகைப்படும். இப்போ முதலாவது எழுவாய் தொடர். மல்லிகை மலர்ந்தது. இல்லை பாருங்க, மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை வந்திருக்கிறது. மல்லிகை என்பது எழுவாய், மலர்ந்தது என்பது பயனிலை. மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை வந்திருக்கிறது. இடையில எந்த சொல்லும் இடையில சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால இது எழுவாய் தொடர் எனப்படும். இது இரண்டு சொற்களுக்கு இடையில எந்த சொல்லும் மறையாமல் வந்தால் அது தொகாநிலை தொடர். இதில் மல்லிகை மலர்ந்தது என்ற தொடரில் மல்லிகை என்ற எழுவாயை தொடர்ந்து எந்த சொல்லோ உருவோ மறையாமல் வந்தனால இது எழுவாய் தொடர் எனப்படும். 2 விழித்தொடர். நண்பா படி. பாருங்க, இந்த தொடரில் நண்பா என்னும் விழிப்பெயர் படி என்னும் பயனிலை கொண்டு முடிந்திருக்கிறது. நண்பா அப்படின்னா விழிப்பெயர், விழித்தல் என்றால் அழைத்தல். இது படி என்னும் பயனிலை கொண்டு முடிந்திருக்கிறது. இதற்கு இடையில எந்த சொல்லும் மறையாமல் வந்துள்ளனால இது விழித்தொடர் எனப்படும். 3 வினை முற்றுத் தொடர். சென்றனர் வீரர். வீரர் சென்றனர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஆனால் இங்கே சென்றனர் என்பது முன்னாடி வந்திருக்குது பாருங்க. இவை சென்றனர் என்னும் வினைமுற்று வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து இடையில எந்த சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால இது வினைமுற்று தொடர். இவை வினைமுற்று முன்னாடி போட்டு எழுவாயை பின்னாடி போட்டோம்னா அது வினைமுற்று தொடர். அனுமன் இலங்கைக்கு போய் சீதையை பார்த்துட்டு வந்தபோது ராமர் கேட்டாராம், சீதையை பார்த்தீங்களா அப்படின்னு. அதற்கு அனுமன் தான் கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்லிட்டு இறுதியாக சீதையை பார்த்தேன் என்று சொன்னால் ராமருடைய மனம் சீதையை பார்த்தாரா இல்லையா என்று அந்த கதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது கஷ்டப்படுமே என்பதற்காக அனுமன் கண்டேன் சீதையை என்று சொன்னாராம். அதனால்தான் அனுமனை சொல்லின் செல்வர் என்று கூறுவார்கள். கண்டேன் என்று முதல்ல சொல்லிடுறாரு. அப்போ ராமனுடைய மனம் மகிழ்ச்சியில் இருக்குது. அதுக்கு பிறகு அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் அவர் சொன்னாராம். இப்படி வினைமுற்ற முதல்ல சொல்லிட்டு வினைமுற்று சொல்ல முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுவாய் வந்தால் அது வினைமுற்று தொடர் எனப்படும். 4 பெயரெச்ச தொடர். வரைந்த ஓவியம். இதில் வரைந்த என்னும் எச்ச வினை ஓவியம் அப்படின்ற பெயர் சொல்ல கொண்டு முடிந்திருக்கிறது.
வரைந்த படம், வரைந்த ஓவியம், இப்படி நாம ஒரு பெயரை கொண்டு முடிகிற மாதிரி இந்த வரைந்த என்ற சொல்ல பயன்படுத்தலாம். ஆனால் வரைந்த என்பது மட்டும் பார்த்தீங்கன்னா எச்சமாக இருக்குது. எச்சம் அப்படின்னா முடியாமல், அந்த சொல் முற்று பெறாமல் இருக்கிறது என்று பொருள். அது ஒரு பெயரை கொண்டு முடிவதால் அது பெயரெச்ச சொல் எனப்படும், அல்லது பெயரெச்ச தொடர், பெயரெச்சம் எனப்படும். இந்த வரைந்த ஓவியம் என்ற தொடரில் எந்த சொல்லும் உருவும் இடையில் இல்லாமல், அதாவது மறையாமல் வந்தனால இந்த வரைந்த ஓவியம் என்பது பெயரெச்ச தொடர் எனப்படும். ஐந்தாவதாக வினையெச்ச தொடர். தேடி பார்த்தான். இங்கே தேடி என்னும் வினையெச்ச சொல் பார்த்தான் என்னும் வினைமுற்று சொல்லை கொண்டு முடிந்திருக்கிறது. இடையில எந்த சொல்லும் மறையாமல் வந்தனால இது வினையெச்ச தொடர். ஆகவே தேடுதல் ஒரு வேலை, பார்த்தல் ஒரு வேலை. ஆகவே தேடி என்பது முற்று பெறாமல் எச்சமாக நிற்கக்கூடிய ஒரு சொல். அது பார்த்தான் என்னும் ஒரு வினை சொல்லை கொண்டு, வினைமுற்றை கொண்டு முடிகிறதுனால தேடி பார்த்தான் என்பது வினையெச்ச தொடர். ஆறாவது வேற்றுமை தொகா நிலை தொடர். இதுல ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்து பொருளை உணர்த்தனால இது வேற்றுமை தொகாநிலை தொடராகும். வெளிப்படையா வந்துடும், மறைஞ்சு வராம வெளிப்படையா வந்திருக்குது. அதனால இது வேற்றுமை தொகாநிலை தொடர் எனப்படும். ஏழாவது இடை சொல் தொடர். இது இடைச்சொற்கள் மற்று பிற, மற்று கூட்டல் பிற என இதை நாம் பிரித்து பார்க்கலாம். இதுல மற்று என்னும் இடைச்சொல் வெளிப்படையா வந்துள்ளனால இது இடைச்சொல் தொடர் எனப்படும். வெளிப்படையா வந்துள்ளனால இது இடைச்சொல் தொடர் எனப்படும். இவ்வாறு இடைச்சொற்கள் மற்று போன்ற என்று பல இடைச்சொற்கள் இருக்கின்றன. இவற்றை பயன்படுத்தி வரக்கூடிய சொற்களுக்கு இடைச்சொல் தொடர் எனப்படும். எட்டாவது உரிச்சொல் தொடர். சாலவும் நன்று. இந்த தொடரில் சால என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளனால இது உரிச்சொல் தொடர் எனப்படும். இப்படி உரிச்சொற்கள் சால, உரு, தவ, நனி, களி, கூர் என்று பல வகையாக இருக்கிறது. 9 அடுக்கு தொடர். ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்து பொருள் தரும். அப்படி பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர் எனப்படும். இப்படி சொல் 3 முறை 4 முறை கூட அடுக்கி வருவது உண்டு. நன்று 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 இதில் ஒரே சொல் 3 முறை அடுக்கி வந்துள்ளதால் இது அடுக்கு தொடர் எனப்படும். இப்படி 2 முறை 3 முறை 4 முறை அடுக்கி வரும். 4 முறைக்கு மேலே அடுக்கி வராது. ஒவ்வொரு சொல்லும் பிரித்தா அது பொருள் தரும். சொற்களை பிரித்தால் பொருள் தந்தால் அந்த சொல் அடுக்கு தொடர் எனப்படும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.